ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைமில் இருப்பாங்களே, ஸோ அந்த டைமில் செக்ஸ் வச்சுக்கிட்டா, அதாவது இன்டர்கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணா இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஸோ நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஸோ இந்த வீடியோவில் நிஜமா இந்த பீரியட்ஸ் டைமில் செக்ஸ் வச்சுக்கிட்டா இன்ஃபெக்ஷன் வருமா? ஸோ அந்த ஆணூருக்கு மேலே இன்ஃபெக்ஷன் வருமா? வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அந்த போன வீடியோ லைக் கூட பண்ணுங்க. டாபிக் உள்ள போனால், பீரியட்ஸ் டைமில் இன்டர்கோர்ஸ் பண்ணா இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆணூருக்கு மேல சில நண்பர்கள் கேட்டாங்க. ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து மாடர்ன் சயின்ஸ் ஆஸ் பர் ஆயுஷ், ஆயுர்வேதா, ஹோமியோபதி, ஸோ ஹோமியோபதியில் ஆயுர்வேதா, சித்தா, இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, பீரியட்ஸ் டைமில் வந்து மோஸ்ட்லி செக்ஸ் இன்டர்கோர்ஸ் பண்ணாதீங்க. அப்படி ஓல்டேஜ் இந்த ஆயுஷ் இருக்கிற ஏதாவது ஆயுர்வேதா, சித்தா, இந்த மாதிரி சிஸ்டம் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். பட் மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இன்டர்கோர்ஸ் பண்ணலாம். ஸோ இன்டர்கோர்ஸ் பண்ணா பீரியட்ஸ் டைம்ல எந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னோட ரீசர்ச்ல, என்னோட ஸ்டடீஸ்ல வந்து, ஸோ எனக்கு பேஷண்ட்ஸ் வருவாங்கல்ல, ஸோ நிறைய பேர் கன்சல்டேஷன் எடுப்பாங்க, கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேச முன்னாடி நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், பீரியட்ஸ் டைம்ல செக்ஸ் வச்சுக்கிட்டா நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் வரல ஃப்ரெண்ட்ஸ். பட் ரேர் கேஸ், ஒரு 100க்கு ஒரு 10 to 15% சார் இன்ஃபெக்ஷன் வந்து சொல்லிக்கிறாங்க எனக்கு. பர் 80% யாருமே இந்த இன்ஃபெக்ஷன் வரல, நான் பீரியட்ஸ் டைம்ல இன்டர்கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணேன் சார், பட் இன்ஃபெக்ஷன் எதுவும் வரல. ஆனால் சில நண்பர்கள் சொன்னாங்க எனக்கு. இது பிடிச்சி நான் ஒன்று அட்வைஸ் பண்றவங்களுக்கு, பீரியட்ஸ் ஆகும்போது, லேடிஸ் அதாவது பீரியட்ஸ் ஆகும்போது ப்ளீடிங் கம்மி இருந்தா நீங்க இன்டர்கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி, பட் அவங்க விருப்பம் தான். ஏன்னா பீரியட்ஸ் டைம்ல வந்து சில பெண்களுக்கு வந்து இந்த இடுப்பு வலி அதிகமாக இருக்கலாம், ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருக்கலாம். ஸோ பாடி வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஐ மீன் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்க மாட்டாங்க அவங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோ ஹெல்த் கண்டிஷன் கூட அவ்வளோ நல்லா இருக்காது. ஒருவேளை அவங்க ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருந்து லைட்டாக ப்ளீடிங் கம்மியாக இருந்தா நீங்கள் தாராளமாக இன்டர்கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. பட் அவங்க அட்வைஸ் எடுத்து அவங்க நல்லா இருந்தா யூ கேன் பார்ட்டிசிபேட் டு இன்டர்கோர்ஸ், இல்லைன்னா வேண்டாம், விட்டுருங்க. ஓகேவா? எஸ்பெஷலி நம்ம சவுத் இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி இந்த பீரியட்ஸ் டைம்ல யாருமே செக்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. இந்த ஓல்டு ஜென்ரேஷன்ல சில சிஸ்டம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்கல்ல. பட் மாடர்ன் சயின்ஸ் வந்து என்ன சொல்லுன்னா, பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட இதில் வந்து ஹை ப்ளீடிங் இருந்தா, ஹெவி ப்ளீடிங் இருந்தா, ஸோ தயவு செஞ்சு இன்டர்கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. லோ ப்ளீடிங் இருந்தா, அது அவங்க விருப்பப்பட்டா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எந்த மாதிரி பிரச்சனை வராது. ஒருவேளை ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா, ஓகே, ஒருவேளை இன்ஃபெக்ஷன் வந்துருமோ, ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி டவுட் இருந்தா, ஸோ யூ கேன் டூ ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் பார்ட்டிசிபேட் அடுத்து நீங்க போய் இம்மிடியேட்டா அந்த ஆணுறுப்பை வாஷ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி வாஷ் பண்ணிட்டா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால சொல்றேன், கம்மியா இருந்தா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. பட் நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அவங்க அட்வைஸ், அவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இல்லைன்னா வேண்டாம், விட்டுருங்க. ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. வீடியோவில் சொல்லுங்க, புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தா ஸோ கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் முன்னாடி வந்து அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.